விஜய் அவர்கள் கொடியேற்ற போகும்போது அவர் பக்கத்தில் வந்து அவருடைய நண்பர் டிரைவர் ராஜேந்திரன் அந்த உரையினுடைய அந்த ஃபைலை வந்து டேபிளில் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர் தான் கொண்டு வந்து வச்சார். கோட்டையில் கொடியேற்றினதோடு மட்டும் இல்லாமல் அந்த சுதந்திர தின உரையில் நிறைய அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சுதந்திர தின உரையில் நிறைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் தமிழர் அவார்ட் is presented to திரு M. கிருஷ்ணசாமி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திர தினம் நாடு முழுக்க உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் முதன்முறையாக சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கோட்டையில் கொடியேற்றி ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறாரு. கோட்டையில் கொடியேற்றினதோடு மட்டும் இல்லாமல் அந்த சுதந்திர தின உரையில் நிறைய அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சுதந்திர தின உரையில் நிறைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய் அவர்கள் வரும்போதே மக்கள் ரோட்டில் 2 புறமும் இருந்து ஆரவாரமாக மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றுறாரு அப்படிங்கும்போது அந்த தாவேகா கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் மக்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருந்தது, ஆர்வமாக பார்த்தாங்க. விஜய் அவர்களுடைய அந்த கொடியேற்றுற நிகழ்ச்சியில் அவருமே வந்து அப்படியே கொடியை மேலே ஏறிட்டு பார்த்து ஒரு உற்சாகமாக இருந்தார். பொதுவாக அந்த முதலமைச்சர்கள் வந்து கொடியேற்றுற உரிமையை வந்து பெற்றுக் கொடுத்தது திமுகவினுடைய தலைவராக இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் காலத்தில் தான் இங்கே முதலமைச்சர்களே கொடியேற்றும் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து பெற்றுக் கொடுத்தாங்க. இந்த கோட்டை அப்படிங்கிறதே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏன்னா ஆங்கிலேயர் காலத்தில் உள்ள அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை, ஆங்கிலேயர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்காக கட்டின அந்த கோட்டை. அந்த கோட்டையில் அவங்க வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருக்கும்போதே பிரிட்டிஷ் பீரியட்லேயே பாஷ்யம் அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் நைட்டாக போய் இந்திய தேசிய கொடியை ஏற்றி கைது செய்யப்படுவார். அதாவது வெள்ளைக்கார ஆட்சியிலே எங்கள் கொடி பறக்கணும் அப்படின்னு சொல்லி அது உணர்வுபூர்வமான ஒரு இடம் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான் சிஎம் விஜய் வந்து இன்றைக்கி கொடியேற்றி சிறப்பு செஞ்சுருக்காரு. தகைசால் தமிழர் விருது அப்படின்னு ஏற்கனவே இவங்க தோழர் நல்லக்கண்ணு, தோழர் சங்கரையா, இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த இடம் முன்னாள் எம்பி கிருஷ்ணசாமி, அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். இவங்க அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர், அவங்களுடைய மாமனார் சௌமியா அன்புமணியோட அப்பா. அவருடைய பையனும் விஷ்ணு, அவருமே வந்து காங்கிரஸில் எம்பியாக இருந்தவர். அவர் வந்து சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து நிறைய சேவை பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. இது கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருந்து அந்த ஸ்கீம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுமாதிரி முதலமைச்சர் விஜய் பேசும்போது புரட்சித் தலைவி மேடம், அதாவது செல்வி ஜெயலலிதா அவங்கள வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதே போல் இவர் வந்து சிஎம் விஜய் பேசும்போது மேடம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவங்களுடைய திட்டத்தை வந்து சொன்னார். ஆனால் முதலமைச்சர் இருந்த மு க ஸ்டாலின் அவங்களுடைய திட்டத்தை சொல்லும்போது அவருடைய பேரை சொல்லாமல் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதேபோல் எப்போதும் மீட்டிங்கில் பேசுகிறது போல் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி தான் பேச்சை முடித்தார். விஜய் அவர்கள் கொடியேற்ற போகும்போது அவர் பக்கத்தில் வந்து அவருடைய நண்பர் டிரைவர் ராஜேந்திரன், அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். இவருடைய நிறைய கம்பெனிகளில் அவரும் பார்ட்னராக இருக்கிறாரு. ராஜேந்திரன் அவர் வந்து கூட இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய விஜய் சுதந்திர உரை நிகழ்த்த போகும்போது அந்த உரையினுடைய அந்த ஃபைலை வந்து டேபிளில் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர் தான் கொண்டு வந்து வச்சார். ஜெகதீஷ் பழனிசாமி வந்து அவர் ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் நிறைய படங்களில் இவருக்கு தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு, இணை தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. இவருடைய நெருங்கிய நண்பர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். ஜெகதீஷ் பழனிசாமி வந்து முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சர் உரை ஃபைலை கொண்டு வந்து அவர் தான் அந்த போடியத்தில் வந்து வச்சார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து உரையாற்றினார்.
பொதுவாக வந்து முதலமைச்சருடைய அந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு முதல் வரிசையில் முக்கியமான விஐபிங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே அங்கே இருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. அமைச்சர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், அமைச்சர் ராஜ்மோகன், கீர்த்தனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே, பிரபு, இவங்க எல்லாருமே அந்த முன் வரிசையில் இருந்தாங்க. இன்னொன்று, முதலமைச்சர் குடும்பத்துக்கும் முன் வரிசையில் அந்த இடம் கொடுக்கப்படும். ஏன்னா நீதிபதிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் மட்டும் இல்லாமல் சிஎம்மோட குடும்பத்து உள்ளவங்களும் அந்த முதல் வரிசையில் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த முதல் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர், அவங்க அம்மா சோபா, அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய நடிகை திரிசா, அவங்க அம்மா, அவங்களும் வந்து முதல் வரிசையில் இருந்தாங்க. விஜய் அவர்கள் கோட்டைக்கு என்ட்ரி கொடுக்கும்போதே உற்சாகமாக திரிசா அவர்கள் வந்து செல்ஃபோனில் வீடியோலாம் எடுத்து கையசைச்சாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் கிளம்பி போகும்போதும் திரிசா அவர்கள் வந்து கையெல்லாம் அசைச்சு உற்சாகமாக இருந்தாங்க. மொபைலில் பேசி சிலருக்கு வந்து சுதந்திர தின வாழ்த்து கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. விஜய் அவர்கள் கிளம்பி போகும்போதும் ரெண்டு பக்கமும் மக்கள் கூட்டம் இருந்து கையசைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க. விஜய் அவர்கள் போக போக என்னென்னா, கூட்டம் அதிகமாக இருந்தோடனே அவரே காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனார். ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அவர் நடந்தே போனார். ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உற்சாகமாக கையசைச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. பொதுவாக வந்து சுதந்திர தின உரையில் ஏதாவது புதிய அறிவிப்புகள் ஏதாவது இருக்கும், சாதனைகள் சொல்லுவாங்க. இது இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகக்கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் சாதனைகள் சொல்லலை அப்படின்னா கூட பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறத ஹைலைட்டாக வந்து சிஎம் விஜய் உரையில் வந்து இருந்தது. புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வந்து அந்த நிதி உதவிகளை அதிகரிக்கிறது, அது எப்போதும் அறிவிக்கிறது தான். அந்த மாதிரி சொன்னாங்க. பொதுவாக தியாகிகள் பேரையெல்லாம் சொல்லி நினைவுபடுத்துவாங்க. அது வந்து இந்த முதலமைச்சர் உரையில் இல்லை. பொதுவாக வந்து எல்லா தியாகிகளுக்குமே பாராட்டு, நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டாரு. மக்கள் ரொம்ப உற்சாகமாக விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை முடித்து வழி அனுப்பி வச்சாங்க. இது முதன்முறையாக கோட்டையில் கொடியேற்றி சாதனை படைச்சிருக்கிறாரு சிஎம் விஜய். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். We honor that heritage, the Tamil language, its people, and a culture that has endured across The people of Tamil Nadu is now arriving at the ramparts of Fort St. George to welcome a cherished leader who has earned an enduring place in the arts of Tamil Nadu. Men and women who resisted colonial rule and stood up for the freedom of their land. மாமன்னன் குயிலேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தாய் குயிலி, மருது சகோதரர்கள், வீரச்சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் அழகு முத்துக்கோன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், பாபு சிதம்பரனார், திருப்பூர் குமரன், ராமலிங்கனார், அஞ்சலி அம்மாள், தில்லையாறு வள்ளியம்மை, டிகேசி, Tamilar Award is presented to Thiru M. Krishnasamy. Doctor.
சத்யா இந்த விஷயம் முக்கிய நிதியாக பாரு மேடம் இந்த கை கட்டுறாங்க பாரு. சந்தித்த முதல் தேர்தலிலேயே மக்களின் பேரன்பையும் பெருவாரியான பேராதரவையும் பெற்று மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முதல் சுதந்திர தின கொடியேற்ற விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திரத்தின் பெருமையை போற்றும் இந்த புனித நாளில் வரலாறு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய்நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை உடமையை
வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து, ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது.
பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29, 30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சி சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நான் எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்க அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் படிக்கிறேன். 1, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது.
I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. இன்னைக்கு இந்த விழாவில் பரிசு வாங்க போகிற, பாராட்டுகளை வாங்க போகிற, விருதுகளை வாங்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும், காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சுதந்திர தின விழா பேருரை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு